சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடந்தமை சுடரே திரைபொறா மண்ணும் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்த்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவடித் தாமரைகளை அடிநாயேன் சென்னியின் மீது சூட்டி பணிந்து விழுந்து எழுந்து அருக்குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடிநாயனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமானின் திருவருள் கருணையால் இன்று உண்மை விளக்கம் என்ற குழுமத்தில் மணவாசகம் கடந்தார் அருளிச் செய்த உண்மை விளக்கம் என்ற நூலில் 21வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். இன்றைய தலைப்பு சுத்த தத்துவத்தின் தன்மைகள் என்ன என்ன என்பதை நாம் இறைவனுடைய கருணையால் சிந்திக்க இருக்கின்றோம். அடிநாயனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் இந்த செய்யுளுக்குரிய பொருளை சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித் தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு அடிநாயனையும் ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமானின் திருவடித் தாமரைகளையும் குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயனே சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரந்தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தல் இவை சதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவமாம். இந்த சுத்த தத்துவங்களின் தன்மைகள் என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தை என்ற தத்துவம் நம்மிடத்து வேலை செய்யும் பொழுது உயிரின் அறிவானது ஞானம் மிகுந்து இருக்கும். உயிரிடத்து ஞானம் மிகுந்தும் செயல் குறைந்தும் இருக்கும். அடுத்து ஈஸ்வரத்துக்கு ஒரு அடைப்பொருள் கொடுத்தார், தொன்மையாம் ஈஸ்வரம், பழையதாகி ஈஸ்வர தத்துவம். அப்போ இந்த ஈஸ்வரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரியை செயல்பாடுகள் மிகுந்து ஞானம் குறைந்திருக்கும். இதான் ஈஸ்வர தத்துவத்துடைய தன்மை. சுத்த வித்தை என்பதில் ஞானம் மிகுந்து செயல்பாடு குறைந்திருக்கும். ஈஸ்வர தத்துவத்தில் நமக்கு செயல்பாடு மிகுந்து ஞானம் குறைந்திருக்கும். இந்த சதாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தில் இரண்டுமே ஒப்பாக நிகழும், சமமா இருக்கும். சதாக்கியம் என்ற தத்துவத்துல உயிர்களிடத்து ஞானமும் கிரியையும் செயல்பாடும் ரெண்டும் சமமாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தது இந்த சக்தி தத்துவம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியை ஆகிய செயலுக்கு நிலைக்களமாக விளங்கும் சக்தி தத்துவம். இந்த கிரியைக்கு நிலைகளமாக விளங்குவது எந்த சக்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிவபெருமானின் ஆற்றல் என்ற சக்தி. அதை நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாம் இன்னைக்கு அம்மையை பிரித்து பிரித்து பார்ப்பது, சக்தினா அம்மை அப்படிங்கறத சொல்லி அதுக்காக ஒரு வழிபாடு என்னென்னவோ நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல. இறைவனுடைய ஆற்றலாகிய சக்தி செயல்பாட்டுக்கு நிலைகளமாக விளங்கும். அதுபோல இந்த சிவம் என்ற தத்துவம் ஞானத்திற்கு நிலைகளமாக விளங்கும். ஆக சிவபெருமானின் ஆற்றல் செயல்பாட்டுக்கு நிலைகளமாக விளங்குகின்றது. சிவம் ஞானத்திற்கு நிலைகளமாக விளங்குகின்றது. ஆக இறைவனுடைய ஆற்றல் என்று சொல்லக்கூடிய சக்தி செயல்பாட்டுக்கு ஆதார உருவமாக இருக்கின்றது. சிவம் ஞானத்திற்கு ஆதார உருவமாக இருக்கின்றது. ஆக இந்த சதாசிவம் என்ற தத்துவமே சதாக்கியம் என்று இங்கே செய்யுளில் குறிக்கப்பெற்றிருக்கின்றது. ஆக சுத்த வித்தை என்பது ஞானம் மிகுந்தும் செயல்பாடு குறைந்தும் இருக்கும் இந்த வித்தையில். பழையதாகி ஈஸ்வரம் என்ற தத்துவத்தில் செயல்பாடு மிகுந்து ஞானம் குறைந்திருக்கும். சதாக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த சதாசிவ தத்துவத்தில் ஞானமும் செயல்பாடும் கிரியையும் ஒன்று போல இருக்கும், ஒப்ப நிகழும். செயல்பாட்டுக்கு சிவபெருமானின் சக்தி நிலைகளமாக விளங்கும். ஞானத்திற்கு சிவம் நிலைகளமாக விளங்கும். அப்ப சிவபெருமானின் ஆற்றலாகிய சக்தி கிரியைக்கு ஆதார உருவமாகும், கிரியையுடைய செயல்பாட்டின் ஆதார உருவமாக இருக்கக்கூடியது. சிவம் ஞானத்தின் ஆதார உருவமாக இருக்கின்றது என்பதை நமக்கு மணவாசகம் கடந்தார் அழகாக எடுத்து உரைத்திருக்கின்றார். இன்றோடு மணவாசகம் கடந்தார் குருநாதரிடத்து கேட்ட முதல் வினாவுக்கு விடை கண்டு உய்வடைவதற்கு பெருமான் கருணை செய்திருக்கின்றார். முதல் வினா, ஆறாறு தத்துவம் ஏது? 36 தத்துவங்களை இறைவனுடைய பெரும் கருணையால் இன்று சிந்தித்து உய்வடைந்து இருக்கின்றோம். எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாளும் நம்ம சமயம் என்ற தீக்கையை வாங்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாள் அணு ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய அனுஷ்டானம் சந்தி வழிபாடு. இதை செய்யும் பொழுது நீர் பருகுவது வழக்கம். 3 முறை நீர் பருகுவோம். அப்ப சொல்லுவோம், போற்றினால் ஆறுண்மை போற்றியே மெய்யறிவு போற்றி 5ஆம் உணர்வு போற்றி அப்படின்னு 3 முறை நீர் பருகுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, 4 24 முதல்ல போற்றி 4 உண்மைனா ஆன்ம தத்துவங்கள் 24 போற்றி. அப்ப இது எப்படி சொல்லணும்? ஓம் நிலம் போற்றி, ஓம் நீர் போற்றி, ஓம் நெருப்பு போற்றி, ஓம் காற்று போற்றி, ஓம் ஆகாயம் போற்றி, ஓம் ஓசை போற்றி, ஓம் ஊறு போற்றி, ஓம் உரு போற்றி, ஓம் சுவை போற்றி, ஓம் நாற்றம் போற்றி, ஓம் செவி போற்றி, ஓம் தோல் போற்றி, ஓம் கண் போற்றி, ஓம் நாக்கு போற்றி, ஓம் மூக்கு போற்றி, ஓம் வாய் போற்றி, ஓம் கால் போற்றி, ஓம் கை போற்றி, ஓம் எருவாய் போற்றி, ஓம் கருவாய் போற்றி, ஓம் மனம் போற்றி, ஓம் புத்தி போற்றி, ஓம் அகங்காரம் போற்றி, ஓம் சித்தம் போற்றி. யாராவது நம்ம சந்தி வழிபாடு பண்ணுவோம் இப்படி தனித்தனியா பண்ண? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. போங்கப்பா, இத்தனை போற்றியெல்லாம் எங்களால சொல்ல முடியாது. அதுக்கும் சாமி கருணையே வடிவமா இழிவந்த பிரானா அருக்குருநாதரா வந்து அழகா நமக்காக மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. போற்றி 4 ஆறுண்மை முடிஞ்சு போச்சு. 24 அதுக்குள்ள அடக்கமாயிடுது. ஆனா இதைதான் நான் சொல்லுகின்றோம் என்ற பொருளை உணர்ந்து செய்ய வேண்டும் சந்தி வழிபாட்டில். அது இங்க முக்கியம். ஏன்னா உண்மை விளக்கம் தெரியாத வரைக்கும் நாம எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு நாம இறைவனுடைய கருணையால 36 தத்துவங்களை தெளிவுற சிந்தனை பண்ணியிருக்கிறோம். எவ்வளவு தெளிவு பெற்றிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய விடையிலேயே காண முடிகின்றது. அதனால இந்த போற்றி 4 ஆறுண்மை என்று சொல்லும் பொழுது
உயிர் தத்துவமாகிய ஆன்ம தத்துவமாகிய 24 தத்துவங்களை நாம் போற்றி என்று சொல்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா போற்றி 7 மெய்யறிவு வித்தியா தத்துவங்கள் 7. ஓம் காலம் போற்றி, ஓம் நியதி போற்றி, ஓம் கலை போற்றி, ஓம் வித்தை போற்றி, ஓம் அராகம் போற்றி, ஓம் புருடன் போற்றி, ஓம் மாயை போற்றி. இது அப்படியே சுருக்கிட்டார் ஒரே வரையில. போற்றி 7 மெய்யறிவு. அடுத்து சொன்னாங்க போற்றி 5ஆம் உணர்வு போற்றினர். உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி. உணர்வு சார்ந்தது, இது சுத்த வித்தைக்கு உரியது. அது 5ம் நாம் இப்பொழுது சிந்தித்த சுத்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய சிவ தத்துவம். ஓம் சுத்த வித்தை போற்றி, ஓம் ஈஸ்வரம் போற்றி, ஓம் சதாசிவம் போற்றி, ஓம் சக்தி போற்றி, ஓம் சிவம் போற்றி. போற்றி 5ஆம் உணர்வு போற்றி. எவ்வளவு எளிமையா 36 தத்துவத்தையும் 3 அப்படியே வரிக்குள்ள அடக்கிட்டாங்க. வரின்னு கூட சொல்ல முடியாது, 2 சொல் தான் இருக்குது அதுல. அழகா நம்மளுடைய குருநாதர் எளிமையா, அதே நேரத்துல சுருக்கமா, ஆனா முழுமையான பலனை கொடுக்கக்கூடிய வகையில இந்த மந்திரத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். 3 முறை பருகும்பொழுதும் போற்றினாலார் உண்மை ஐம்பூதம் ஐம்புலன் அறிதற்கருவி தொழில் கருவி அந்தகரணம் அப்படின்னு நினைவு வந்துடணும். இது அப்படியே ஒரு நொடி பொழுது. ஏன்னா நம்ம மனத்திற்கு மாபெரும் ஆற்றல் உண்டுங்க, பற்றுவதில் வல்லமை உடையது. இந்த நொடி இங்க இருக்குன்னா அடுத்த நொடிக்கிறதுக்குள்ள சிங்கப்பூர்ல இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற அங்க போய் இது போயிட்டு வந்துடும் ஒரு நொடிக்குள்ள. அத்தனை வேகம் உடையது மனோவேகம். மனவேகம் என்பது அவ்வளவு பெருசுங்க. அதனாலதான் முத சாமி சட்டை கொடுக்கும் போது இந்த 4வதாக இருக்கக்கூடிய அந்த புரியட்ட காயம் வலி உடம்பு என்று சொல்லக்கூடிய உடம்பில் மனம் என்ற கருவியை கூட்டினவுடனே அது பலவாறு நினைத்தலை செய்து விடுகின்றது. அப்புறம் அந்த நினைப்புக்கு ஏற்றவாறு தான் இந்த உணவு உடம்பு என்று சொல்லக்கூடிய அன்னமய கோஷத்தை நமக்கு சாமி கொடுக்கிறார். அத்தனை பெரிய ஆற்றலுடையதுங்க இந்த மனம். அப்ப நீங்க இந்த போற்றினால ஆறுண்மை என்று சொல்லும் பொழுதே உங்களுக்கு அந்த 24 நினைவு வந்திருக்கணும். ஐம்பூதம் ஐம்புலன் அறிதற்கருவி தொழில் கருவி அந்தகரணம் அப்படிங்கிறது நினைவு வந்துடணும். எக்காரணம் கூட இதை மறக்க கூடாதுங்க. ஏன்னா உள்ளார பார்க்க போற அத்தனை தத்துவத்துக்கும் அடிப்படையா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா அங்க அப்படியே மொத்தமா கொடுத்துருப்பாங்க, புலன் பொறி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப இது 5 நமக்கு தெளிவா தெரிஞ்சாதான் அங்க பொருள் காண முடியும். அதற்காக தான் நாம் மீள சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்தது போற்றி மெய்யறியும்னா இது வித்தியா தத்துவம், இது 7 காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயங்கிறது அப்படிங்கிறது நினைவு கொண்டணும். அடுத்து போற்றி 5ஆம் உணர்வு போற்றினா இது சிவத்தத்துவம். இதுதான் நம்ம சொன்னோம், பிரேரக தத்துவம் சுத்த தத்துவம் என்று சொன்னோம். அப்ப இது சுத்த வித்தை ஈஸ்வரம் சதாசிவம் சக்தி சிவம் என்பது நமக்கு நினைவுக்கு வரணும். ஆக இறைவனுடைய பெரும் கருணையால் 6 தத்துவம் ஏது என்ற வினாவிற்கு இறைவனுடைய கருணையால நாம் 36 தத்துவங்கள் என்னென்ன, அதனுடைய தன்மைகள் என்னென்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன என்று அறிந்து தெளிந்து வைத்திருக்கின்றோம். எல்லாரும் கேட்பாங்க எளிமையா, என்ன புரிஞ்சு போச்சன அப்படின்னு மாணவனை. புரிஞ்சு போகலாம் கூடாதுங்க, புரிஞ்சு இருக்கணும். புரிஞ்சு போயிட்டா நமக்கு என்ன பயன்? விளங்கிடுச்சா விளங்கி போச்சா அப்படின்னா விளங்கி போகல. எங்க அடியார் பெருமக்கள்லாம் சொல்லுவாங்க, விளங்கி போச்சா அப்படின்னா இல்லைங்கம்மா விளங்கி போகல விளங்கி இருக்கு அப்படிம்பாங்க. அதுபோல நம்ம குழுமத்துல இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களும் விளங்கி இருக்க வேண்டும். பாடம் விளங்கி இருந்து தோன்ற வேண்டும். ஞானம் சிவஞானம் விளங்கி தோன்ற வேண்டும். அப்பனா இதெல்லாம் நமக்கு அடிப்படையா இருக்கணும். அதனால அன்பர் பெருமக்கள் இறைவனின் திருவடி தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு இந்த செய்யுளின் பொருளெல்லாம் உணர்வாக நம் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கும் வண்ணம் பெருமான் அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டு நாளை 2வது வினா, 2வது 3வது வினாவுக்கும் ஒரே பாட்டில் நமக்கு விடை கொடுத்திருக்காங்க. ஆணவம் ஏது வினை ஏது என்ற வினாவிற்கு விடை நாளை இறைவனுடைய திருவருள் கருணையால் சிந்திப்போம்.
மீளவும் இப்போ 24 தத்துவங்களை நாம் சிந்தித்து வினாவிடைகளோடு பார்த்து இருக்கின்றோம். அந்த 24 தத்துவத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியது வித்யா தத்துவம் என்ன, நம்ம சிவதத்துவம் என்ன என்பதை பார்த்தோம். வித்யா தத்துவம் என்பது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. காலம் என்பது இறந்த காலத்துடைய எல்லையும் நிகழ்காலத்துடைய பயனையும் எதிர்காலத்துடைய புதுமையும் கூட்டி நீக்கும் உயிருக்கு. நீதி தத்துவம் எப்போதும் வினைப்பயனை செய்வதனை சாருமாறு நிலைநிறுத்தியே காட்டும். எப்படி காட்டும் அப்படின்னா, ஆன்மாக்கள் செய்த வினையின் பயன்களை அந்தந்த உயிர்களே அனுபவித்து தீர்த்தல் வேண்டும் என்பதை மன்னனின் ஆணையை போல் நியமித்து நிறுத்தும். இந்த கலை தத்துவம் பார்த்தீங்கன்னா, ஆணவ மலத்தால் அறிவு இச்சை செயல்கள் தடையாக்கப்பட்டு விளக்கம் இல்லாம கடந்தது இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அந்த அறிவை சற்று அனுபவத்திற்கு தேவையான அளவுக்கு சிறிதே விலக்கி அந்த செயலாற்றலை, ஆன்மாவின் அறிவாற்றலை அது என்ன செய்யும், எழுப்பும். வித்யா தத்துவம் என்ன செய்யும்னா, விரைவாக அறிவை எழுப்பும். ஆன்மாவின் செயலாற்றலை எழுப்புவது கலை தத்துவம். வித்யா தத்துவம் என்ன செய்யும்னா, ஆன்மாவுக்கு விரைவாக அறிவை எழுப்பும். இது வித்யா தத்துவத்துடைய வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அராகம், இது என்ன செய்யும்னா, பெற்றவற்றை காட்டிலும் பெறாதவற்றில இச்சையை உண்டாக்கும். இந்த புருடன் என்பது தனி தத்துவம் கிடையாது. ஆன்மா இவ்வைந்தினோடு, எது, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5 பொருளோடு கூடி ஐம்புலன், ஓசை, உரு, சுவை, நாற்றம் என்ற 5 புலன்களை நுகரும் பொழுது அதற்கு புருடன் என்று பெயர். புருடன் என்பது தனி தத்துவம் கிடையாது. மாயை என்பது நிலை இல்லாத பொருளை நிலை என கருதி மயங்கச் செய்யும். இது வித்யா தத்துவத்துடைய செயல்பாடும் வித்யா தத்துவம் என்னென்ன அப்படிங்கிறதும். சுத்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய சிவ தத்துவம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம். இந்த வித்தைகள் நமக்கு என்ன, இந்த தத்துவங்கள் நமக்கு என்ன செய்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுத்த வித்தை என்பது ஞானம் மிகுந்தும் செயல்பாடு கிரியை என்பது குறைந்தும் இருக்கும். ஈஸ்வர தத்துவத்துல செயல்பாடு மிகுந்து ஞானம் குறைந்திருக்கும். சதாசிவ தத்துவத்துல ஞானமும் கிரியையும் செயல்பாடும் ஒப்ப நிகழும். சக்தி தத்துவத்துல செயல்பாட்டுக்கு நிலைகளமாக விளங்குவதாக இந்த சக்தி இருக்கும். கிரியைக்கு நிலைகளமாக விளங்குவது சிவபெருமானின் ஆற்றலாகிய சக்தி. ஞானத்திற்கு நிலைகளமாக விளங்குவது சிவம். அப்ப சக்தி என்பது இறைவனின் ஆற்றல் என்கின்ற அந்த சக்தி கிரியைக்கு ஆதார உருவமாக இருக்கும். சிவம் ஞானத்திற்கு ஆதார உருவமாக இருக்கும் என்பதை நாம் மீளவும் சிந்தித்து கொண்டு, இந்த பெரிய அருளினை வழங்கி கொண்டிருக்கும் இறைவனின் திருவடி தாமரைகளை மீள மீள நினைந்து வணங்கி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.